டஸ்டிங் ஃபஸ்ட்டுக்கு வந்து எக்கில் வைக்கணும். வச்ச உடனே ஒரே ஒரு ரொட்டேட் and take it touch. ஸோ நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் வரணும். இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அந்த சிக்கனை எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது ஆயில் ரெடியான ஒன்று அடுத்து எடுத்து பண்ணுங்கள். அடுப்பு இன்னும் கொஞ்சம் பண்ணணும். சில சீடு வந்து கவலைப்பட வேணாம். இப்போ முடிஞ்ச அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? அப்புறம் போயிட்டு ஆட் பெப்பர், ஒயிட் பெப்பர். இந்த ஸ்டேக்ஸை வந்து இப்போ உல்டா பண்ணுறோம். ஈவனாக உல்டா பண்ணணும். போயிட்டு ஆட் பெரி பெரி பவுடர் ஜஸ்ட் கிவ் a little spicy taste. இது ஃப்ரை ஆகிடும். ஸோ இந்த சீசனிங் தான் நமக்கு ஃபிஷ்ஷுக்கு மேலே இருக்கும். ஈரம் கிடையாது. ஓகே, எல்லாருக்கும் ஈவனாக போட்டால் இருக்கு. இப்போ இது அப்படியே கொண்டு வந்து இதில் வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் திருப்பி டவுன் பண்ணுறோம். நல்லா டவுன் பண்ணுறோம். எங்கேயுமே மாவு இறங்க நல்லா ப்ளேஸ். ஓகே ஃபைன். எல்லா சைடும் போட்டால் இருக்கா? ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எட்ஜ் வரைக்கும் கொண்டு போய் ஹேண்டை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வந்து நமக்கு டோட்டலாக வந்து அப்சர்வ் பண்ணலாம். இந்த சால்ட் அண்ட் சீசனிங் உள்ள போயிருக்கனால ஃபிஷ்ஷில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெமனி டேஸ்ட் வந்துடும். ஸோ இது வந்து பெஸ்ட் ஃபார் சேலம் வச்சு அப்புறம் எண்ணெயில் பொறுமை பொருள் லைட் கிண்டர் அண்ட் ஃபிஷ் லைட் இது வந்து எப்படின்னா 50 ml ஒரு எக்கு யோக்குக்கு 100 ml ஆயில். ஒரு முட்டைக்கு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட வச்சோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். பைசா